Hi guys, welcome back to Kamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க because cryptocurrency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சோ கிரிப்டோ வீக் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யுஎஸ் ஓட பார்லிமெண்ட் ஹவுஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கு நடக்க போற இருக்கிற ரொம்ப ஒரு ஹாட்டான நியூஸ்னு சொல்லலாம். சோ யூஎஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ வீக் அப்படின்றத செலிப்ரேட் பண்ண போறாங்க. இது வந்து ஜூலை 14 ல இருந்து ஜூலை 18 வரைக்கும் அந்த ஒரு கம்ப்ளீட் வீக் 14th 15th 16th 17th 18 அந்த ஒரு மண்டே டு ஃப்ரைடே வந்து பாத்தீங்க அப்படின்னா யுஎஸ் ஓட ஹவுஸ்ல அதாவது பார்லிமெண்ட் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ வீக் அதாவது அது பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிப்டோ பத்தின டிஸ்கஷன்ஸ் மட்டும் தான் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, என்ன டிஸ்கஸ் பண்ண போறாங்க, அதனால என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு கிரிப்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெகுலேட் பண்ணி யூஎஸ்ல வந்து கொண்டு வர போகிறோம். கண்டிப்பாக அதோட ஃப்ரேம் ஒர்க் அண்ட் அது எங்கெங்கெல்லாம் நிறையா யூஸ் பண்ண முடியுமோ அதெல்லாம் மேக்ஸிமம் நாங்கள் யூட்டிலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அது ஒட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு முக்கியமான பில்லை வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து டிஸ்கஸ் பண்ணி பாஸ் பண்ணிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த 3 பில்லுமே இந்த வாரத்தில் வந்து பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அது வந்து டொனால்ட் ட்ரம்போட சைனுக்கு வந்து போகும். ஸோ அவர் வந்து சைன் பண்ணிட்டாருன்னா திஸ் வில் அஃபிஷியலி பிகம் அ லாவா மாறிடும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாருமே நடக்கும். தட் இஸ் வாட் திஸ் பில் இஸ் ஆல் அபவுட். அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பார்க்கை கொண்டு வந்து புல்ரனுக்கு வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ETF தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு புஷ் பண்ணி கொண்டு வந்துச்சு. ஆல்மோஸ்ட் 100K தாண்டதுக்கான மெயின் ரீசன் ETF தான். இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பில்லோட இம்பார்ட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தள்ளுன்றாங்க. முதல்ல என்னென்ன இந்த 3 பில்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜீனியஸ் பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்கு, ஜீனியஸ் ஆக்ட். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கிளாரிட்டி ஆக்ட். இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி சிபிடிசி ஆக்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜீனியஸ் ஆக்ட். இந்த ஜீனியஸ் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி இல்லை எதை ரிவால்வ் பண்ணி இருக்குன்னா கிரிப்டோ தான். கிரிப்டோல இந்த ஸ்டேபிள் காயின்ஸ் வந்து எப்படி ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஆக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இது. ஸ்டேபிள் காயின்ஸ்னா யூஎஸ் டாலர்ஸை பேக் பண்ணியிருக்க காயின்ஸை வந்து எந்த வகையில யூட்டிலைஸ் பண்ணலாம் இல்லை எந்த வகையில டிரான்சாக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க் டெவலப் பண்றதா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜீனியஸ் ஆக்ட். ஸோ இது வந்து டிபேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த யூஎஸ் ஹவுஸ்ல உள்ளாகும் போது இந்த கிரிப்டோ வீக்ல. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாரிட்டி ஆக்ட். இந்த கிளாரிட்டி ஆக்ட்ன்றது என்ன அப்படின்னா கரெக்டான ஒரு ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ரெகுலேஷன் SEC செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷனோட எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் அவங்க பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவான ஃப்ரேம் ஒர்க். சும்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரிப்டோ இண்டஸ்ட்ரி மேல கேஸ் பண்றது இல்ல இதெல்லாம் செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்றது அந்த மாதிரிலாம் இருக்கிறது எதுவுமே இல்லாம நீட்டான ஒரு ஃப்ரேம் ஒர்க் டெவலப் பண்றதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிளாரிட்டி ஆக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வராங்க. ஸோ ஜீனியஸ் ஆக்ட், கிளாரிட்டி ஆக்ட். தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி சிபிடிசி. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப பயங்கரமா கண்ட்ரிஸ் கொண்டு வராங்க. அதுல முக்கியமா நம்பர் 1 இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியா. ஸோ ருப்பியை வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டலைஸ் பண்ணி பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமா கொண்டு வரது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிபிடிசிஸ். அந்தந்த கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி கிரிப்டோ பட் பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணின ஒரு பினான்சியல் மெத்தடாலஜி தான் வந்து பாத்தீங்கன்னா சிபிடிசிஸ். இதை வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து யூஎஸ்ல வந்து அப்போஸ் பண்றாங்க. ஏன்னா அதை வந்து முன்னெடுத்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா கிரிப்டோ வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி போயிடும். ஆல்ரெடி கிரிப்டோல இவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்கு, இவ்வளவு பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, இவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிபிடிசிஸை கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது எஃபிஷியன்டா இருக்காது. ஸோ ஆன்டி சிபிடிசி நோஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இந்த தேர்ட் முக்கியமான ஆக்ட். ஸோ இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ரீசனபிள் அண்ட் சம்வாட் குட் கன்சிடரிங் யூஎஸோட மார்க்கெட்ல சொல்றேன். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கிரிப்டோ மார்க்கெட்டை அந்த பர்டிகுலர் வீக் ஜூலை 14 டு ஜூலை 18 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வரும். ஸோ ஜூலை 14 டு ஜூலை 18 எல்லாரும் கண்டிப்பா கிரிப்டோவோட மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸையும் சரி அந்த டெய்லி அப்டேட் ஜூலை 14 இருந்து ஜூலை 18 வரைக்கும் யூஎஸ் ஹவுஸ்ல என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியலாலும் பிரச்சனை இல்லை, டெய்லி நான் உங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவேன். ஸோ நீங்க மறக்காம கர்மா கிரிப்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க to know all the news, events and whatever things that are happening related to crypto around the world. ஒரே சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். So thank you for watching and stay tuned to Karma Crypto for more interesting news regarding cryptocurrency.